கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று நாம் தியானிக்கிற வசனம் ரூத் புத்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பிரியமானவர்களை, இங்கு போவாஸ் ரூத்தை பார்த்து இவ்விதமாக சொல்லுகின்றார். என்ன என்றால், மோவாபிய பெண்ணாகிய ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியோடு கூட பெத்லகேம் ஊருக்கு அவள் வந்து விடுகின்றாள். மோவாப் தேசத்தில் இருக்கிற தன்னுடைய தாய் தகப்பன் குடும்பம் அவர்களோடு போய் நான் இருக்க மாட்டேன், நீர் எங்க போறீரோ அங்க நான் வருவேன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி பெத்லகேமுக்கு வந்து விடுகின்றாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையில இழப்புகளை தான் சந்தித்திருந்தாள். திருமணமாகி தன் கணவரை இழந்து போனாள். 10 ஆண்டுகள் அவனோடு வாழ்ந்த பொழுதும் குழந்தை இல்லாமல் இருந்தது. என்றாலும் ஒரு வெறுமையான நிலையில இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தன் மாமியாகிய நகோமியோடு கூட வந்து அவளுக்கு உணவளிக்கும், அவளை பராமரிக்கும் பொறுப்பையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றாள். இதை பார்த்த போவாஸ் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாடுல பார்க்கின்ற மோவாப் கர்த்தர் அருவருப்பாக எண்ணுகின்ற ஒரு ஜனம். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள இத்தனை தலைமுறைக்கு 10 தலைமுறை ஆனாலும் 7 தலைமுறை ஆனாலும் வரக்கூடாது என்று சொல்லப்பட்டது. என்றாலும் கூட இந்த பெண் கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக வந்த பொழுது தேவன் அவளை ஏற்றுக்கொள்ளுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையில் இழப்புகளையே சந்தித்து வந்திருக்கலாம். வெறுமையோடு நீங்கள் இருக்கலாம். நீங்கள் யார் உங்களை ஆற்றுவார், யார் என்னை தேற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு தேவையான நன்மைகளை ஆசீர்வாதங்களை யார் கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் தனித்தவர்களாக திக்கற்ற நிலைமையில நின்று கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் வந்து விடுங்கள். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவரது சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறது போல நீங்கள் அவருடைய செட்டைகளுக்குள்ள வந்து விடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாராம்? நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நிறைவாய், அதாவது அரைக்குறையாக அல்ல. உங்களுக்கு அடிப்படையான தேவைகளை மாத்திரம் கொடுப்பவர் அல்ல, உங்களை நிறைவான பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனோடு கூட பாருங்கள், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று ரூத்திற்கு சொல்லப்படுகின்றது. உங்களுடைய செய்கைக்கு தக்க பலன், உங்களுடைய கைக்கிரியைகள், நீங்கள் மனதார உங்கள் உள்ளான அன்போடு இருதயத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, கர்த்தருக்கு செய்கிற காரியமானாலும், கர்த்தருக்கு பணிவிடை செய்வதாக இருந்தாலும், இல்லை கர்த்தர் நிமித்தம் மனுஷர்களுக்கு பணிவிடை செய்வதாக இருந்தாலும் கூட உங்கள் செய்கைக்கு தக்க பலனை அவர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை நிறைவான பலனால் கொடுத்து நிரப்புவார், ஆசீர்வதிப்பார் என்று இங்கு வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் அந்த வெறுமையிலேயே மன அழுத்தத்தில் அப்படியே உட்கார்ந்து டிப்ரெஷன்லேயே நீங்கள் அப்படியே ஓய்ந்து போகாத படிக்கு கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே ஓடி வாங்க, அவருடைய நிழலுக்குள்ளே ஓடி வாங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், அன்றைக்கு மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களை நிறைவான பலனை கொடுத்து நன்மையினால் நிரப்புவார். அப்படியே இந்த ரூத்தை ஆசீர்வதித்ததை நம்ம இந்த ரூத் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா? போவாஸ் அவளை மணந்து கொள்ளுகின்றார். அதற்கு பின்பு அவளுக்கு ஓபேத் என்கிற ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அதனுடைய பிள்ளை ஈசாயின் மகன் தான் தாவீது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? தாவீதின் குமாரன் என்று கிறிஸ்து இன்றும் சொல்லப்படுகிறார் அல்லவா? எப்படி ஒரு நிறைவான பலனை அவள் பெற்றுக்கொள்ளுகின்றாள். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி பெயர் சொல்லும்படியான பலன்களை கர்த்தர் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?
எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த ரூத்தை நீர் ஆசீர்வதித்து நிறைவாய் பலன் கொடுத்தது போல இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக ஓடி வருவார்களாக. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் நிறைவான பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.